ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக வீட்டில் பொங்கல் வச்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பொங்கல் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். 21 காய் வச்சு நான் பொங்கல் குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பொங்கல் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 400 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்காங்க. இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை அதுக்கப்புறம் நான் குக்கரில் வச்சுட்டேன். குக்கரில் அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேங்க. பெருங்காய பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தாங்க செய்யுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா சாம்பார் பொங்கல் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் பெருங்காய பொடி நான் இப்போ சேர்க்கலை. வெறும் மஞ்சள் பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 10 சவுண்டு வச்சுருந்தா நல்லா பருப்பு நல்லா குழையாக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 21 காய் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க இல்லை. அது மட்டும் தான் இது வீடியோவில் இல்லை. மற்றபடி உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு காயாக கட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டையை உரித்து எடுத்து வச்சுட்டேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்காங்க. நான் காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கலான்னு. இப்போ அந்த தண்ணியில் காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, கேரட்டு, மொச்சக்கொட்டை, அதுக்கப்புறம் சவ்சவ்வு எல்லா காயும் கட் பண்ணிக்கிட்டாங்க. நான் முள்ளங்கி கட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 நாட்டு தக்காளி பழம் சேர்த்துருக்காங்க. 1 ஆல்ரெடி கட் பண்ணி உள்ளார காய்கறியோடு இருக்குது. மிச்சம் 4 இப்போ சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி பழத்தையும் நல்லா கழுவுனதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம காய்கறியோடு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தட்டு முழுக்க காய் இருக்குங்க. இப்போ பெரிய பாத்திரத்தில், சில்வர் பாத்திரத்தில் இப்போ நான் எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணியாவது ஊற்றணுங்க நல்லா வேகிறதுக்கு. நம்ம குக்கர்லேயே இதை வைக்கலாம். ஆனால் நான் குக்கரில் வைக்கல, டேரெக்டாக பாத்திரத்தில் தான் வச்சு செய்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம்னு வச்சிங்கன்னா காய் நல்லா வெந்துடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பொங்கல் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா காயும் சேர்த்ததுனால அதோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இதுக்கு மசாலா பொடி பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய் பொடியும் 1 ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். 10 சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி சாம்பார் பொடி சேர்த்துருக்காங்க. இந்த சாம்பார் பொடி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காகும். அதே நேரத்தில் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் சிம்மில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்காங்க. அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க அந்த குழம்பு நெய்யில் போட்டு தாளித்ததுனால. இந்த பொங்கல் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்க்யூ.